யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இனம்தான். ஒன்று தமிழினம். ஏன்னா தமிழ் குடி தான் ஆதி, முதல் குடி. சிவன் கிட்டேருந்து நம்ம ஆரம்பித்தோம். பறையர் குடியிலேருந்து சிவன் பறையராக இருந்து, மலையிலேருந்து சிவன் கிட்டேருந்து நம்ம பறையராக ஆரம்பித்து, அப்புறம் ஒரு ஒரு குடியாக பிரிஞ்சு, ஒரு ஒரு தொழிலாக நம்ம பிரிஞ்சு, ஒவ்வொரு நாட்டுக்காக போய் அந்த நாடுகள்லேயும் நம்மளை மேம்படுத்தி வளர்த்து, அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸு, அந்த நாட்டின் சீதோஷ்ண நிலை, அந்த நாட்டோட வளங்கள், இதெல்லாம் வச்சு அங்கேயும் நம்ம நம்மளோட தொழிலை விருத்தி பண்ணினோம். யூதனை பொறுத்த வரைக்கும் தமிழினம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் விரவி இருக்கிறாங்க. அதனால தமிழர்கள் தான் அவனுக்கு எதிரி. யூதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இனம்தான். ஒன்று தமிழினம், இன்னொன்று யூத இனம். யூதன் தான் காட்ஸ் சில்ட்ரன். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்காரங்க எல்லாருமே, அது அமெரிக்கனாக இருந்தாலும், ஃப்ரெஞ்சாக இருந்தாலும், யூரோப்பியனாக இருந்தாலும், சைனீஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தமிழர்கள் தான். யூதர்கள், அதாவது அமெரிக்காவில் வாழ்கிற யூதர்கள், யூரோப்பில் வாழ்கிற யூதர்கள், இஸ்ரேலில் வாழ்கிற யூதர்கள், இவங்க தான் அடுத்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டே இனம்தான். குறிப்பாக நம்ம தான் ஆதி. அவனை நினச்சிட்டு தான் நம்மளை முற்று முழுதாக ஒழிச்சிடலாம் அப்படின்னு இந்த கலியுகத்தில். ஆனால் கலியுகத்தில் நம்ம கடவுளர்கள் அப்படியெல்லாம் விடலை. அதுதான் அவனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கான். ஆனால் இப்போ வீழ்ந்துட்டு இருக்கிறான். அது அவனுக்கே தெரியுது. எல்லா இடத்துலையும் அவன் வீழ்கிறான். நம்மளோட வெற்றி தான். இன்றைக்கி பொங்கல், மகாபாரத வெற்றி விழா, நம் தமிழர்கள் வெற்றியடைந்த நாள். மகாபாரத போரில் பஞ்சபாண்டியர்களுக்கும் 100 மலைக்குறவர்களுக்கும் நிலத்துக்காக போர் நடந்தது. பாண்டியர்கள் கொல்லாமை தத்துவத்தை உருவாக்குறதுக்காக காட்டை அழித்து விவசாயம் செய்கிறதுக்கு எத்தனிச்சாங்க. அதை எதிர்த்து குறவர்கள் போரிட்டார்கள். இதை சகுனி பயன்படுத்திக்கிட்டு மலைக்குறவர்கள் எல்லாம் ஏமாற்றி அவங்க இரும்பு வாணிகம், இரும்பு தொழில் எல்லாத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சான். இதெல்லாம் கருத்தினை நடக்க விடலை. தமிழர்களை காப்பாற்றி முதல் தோல்வி ராமாயணத்தில், 2வது தோல்வி மகாபாரதத்தில், 3வது பரசுராமன் கள்ளத்தனமாக பெண்களை அனுப்பி ஹனி ட்ராப் பண்ணி அப்படி தான் நம்மளை ஏமாற்றினாங்க. அதுதான் நாட் 7 அப்படின்னு ஹாலிவுட்டில் ஒரு படம்லாம் எடுப்பாங்க. பாண்டுனா பாண்டியர்கள், பாண்டு